நீங்கள் அந்த ஏரியாவா? அங்கே இருக்கிற சாமி பேர் மணக்கோலநாதரா, கோகிலாம்பிகை? கால் வந்துட்டு வாடாத மலர்களை சூடியவர் பேர் தான் மணக்கோலநாதர். சார் அவர் பேர் என்ன பேர்? மூலவர் பேர் சுந்தரேஸ்வர சுவாமிகள். அதனால தான் அவருக்கு கல்யாண சுந்தரேஸ்வரனுக்கு தான் கோலம் என்றால் அழகு, கல்யாணம் என்றால் மனம். நான் தூய தமிழில் சொன்னேன், நீங்கள் விரிந்த தமிழில் சொல்கிறேன். சுந்தரம் என்றால் அழகு, சுந்தரத்துக்கு இன்னொரு பேர் கோலம். அப்படிதானே கவிஞரே? கோலம் என்றால் அழகு தானே, கல்யாணம் என்றால் மனம், ரெண்டையும் சேர்த்து மணக்கோலம் ஆகும். நீங்கள் சொன்னது நான் சொன்னது ஒன்று தான். நான் பூன்னு சொன்னேன், நீ மலர்னு சொன்னேன், ஆனால் ரெண்டும் ஒன்று தான். கால்னு சொல்லலாம். கோகிலாம்பி அதான் தமிழ் படிக்கணுங்கிறதே. ஏபிசிடி எத்தனை எழுத்துடா? 4 எழுத்து. ABCD. என்னடா பிள்ளை நீங்களாம்? இன்னொரு தரம் கால் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் என்ன? வண நல்லா இருக்கேனே. அப்போ காது அடைக்க உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா வருதுடா, முன்னோர்களுடைய ஆன்மா. அது வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ள ஒரு இரிட்டேட், மன அமைதி குறைவு, குழப்பங்கள்லாம் நடக்கும். உனக்கு இப்போ என்ன செய்யணும்? என்ன செய்தவனுக்கு கால் வந்துட்டுவான். ஒரு ஆத்மா வருது, அது யார் கேட்கணும்? இல்லை கேட்கணுமா வேண்டாமா? டீ குடிச்சிட்டு கேட்டேன்னா அவ்வளோ அவசரமா? தம்பி, முதிர்ந்த நெல்லிக்கனி இனிக்கும், முதல்ல புளிக்கும்னு சொன்னேன். இப்போ உன் தம்பி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொம்பளை கொஞ்சம் நல்ல அனுபவமான பிள்ளை. இவன் 3ஆமத்த ஒரு நபர், வருத்தப்படுகிறாடா உள்ளதை சொல்லிட்ட மனு. இவன் 3ஆமத்த நபர், அவனுக்கு வேண்டிய பாடத்திட்டங்கள் எல்லாம் அவள் சொல்லிக் கொடுக்கிறாள். அதில் இவன் மதியும் மயங்கினான், மனமும் இழந்து விட்டான். ஆனாலும் இவனையும் பணத்தை பிடுங்கிட்டு தெருவில் விட்டுட்டாலும் என் தம்பி வாழ்க்கை வீணா போயிருமே, அவனை எப்படியாவது அவன்கிட்ட மீட்ட வேண்டும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. சரிதான். என்ன மெட்ராஸ் அண்ணன் சிரிக்கிய? உன் தம்பியை இடமாற்றி வைத்தால் சரியாகும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். இடம் தானே மாறணும், உங்கள் இடத்துலேருந்து நான் அவன் இடத்துல போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உண்மையா இல்லையா? அதனால் அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி தரணும். 3 மாதத்தில் அவனை பிடுங்கி உன் கையில் கொண்டு வந்து தரேன். 9ஆம் தேதி அன்னைக்கு என்னை வந்து பார், யாகத்தில் கலந்துக்கோ. ஓ வாங்க சுந்தரேச பெருமாள் அவர்களே வருக. கல்யாண நாள் பார்த்து சொல். இது யாரு? அண்ணா வாங்க. ஒரு கல்ல 2 மாங்காய் அடித்த மாதிரி 2 வரையும் உடனே அனுப்பி விட்டுருந்தேன். கால் வந்துட்டு வாங்க. வாழாமல் வாழ்கிறாளே ரோட்டில் நின்று, அந்த காரியத்தை வாக்குறதுக்கு காட்டணும் ஒன்று. என்னம்மா வேணும்? நான் சொல்லுதமுல்லா, பிள்ளையும் மருமகனும் அதான் வாழாமல் நிற்கிறாளே ரோட்டில் நின்று. மருமகன் உன் பிள்ளைய நல்லா வச்சுக்கிட மாட்டான், மனவேதனைக்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அதனால் அவனை நினச்சி அவள் புலம்புறா, வீட்டில் தூங்குறதுக்கு முடியாமல் தவிக்கிறா. இந்த மாதிரி குழப்பமெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டேன். எழுதினான் தகட்டை சொருகினான் வீட்டில். கால் ஒன்றுவான். எழுதினான் தகட்டை சொருகினான் வீட்டில், வச்சது தீ, பரவியது வீடு. என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறது. உன் மக தெய்வானே ஆயிடுவா. உன் மகா தெய்வானையா ஆயிடுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் புரிகிறதா? வள்ளி ஒருத்தி தள்ளி இருக்கா, அவளை லேசா கிள்ளி பார்க்கான். இதுதான் உண்மை. எப்படியாவது மனதை மீட்டி பிள்ளைய ஒற்றுமையாக வாழ வச்சா போதுங்களா? மன நிறைவா காலில் வந்துட்டு வா. உடம்பு முடியலன்னு சொல்லுதியே, அதுதான் பிரச்சனையே. காலில் வந்துட்டு வா. படிச்சிருவோம். லே போத்தி சோமர் கேடா, கெட்டிக்கார பேர்லாம் நீ.
ஆ ஆ முடியுமா? அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் உன் பிள்ளைய வேதனைப்படுத்துகிறாங்க மகளே. எனக்கு அந்த கதையெல்லாம் வேண்டாம். உன் பிள்ளைய வாழ வச்சு தரேன், ஒன்றா சேர்த்து வைக்கிறேன். பாக்கி எந்த வரலாறும் எனக்கு வேண்டாம். கால் வேண்டாம். உனக்கு என்னப்பா வேணும்? நல்லா இருந்தால் போதும். வீட்டில் சப்த ஒலியும் நடக்கிற ஒலியும் கேட்கும். அப்படி போகும்பொழுது சார் 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 நடக்கிற சப்த ஞானம். பின்னால் யாரோ வராங்களோன்னு திரும்பி பார்க்குறத மாதிரி ஒரு ஒலி கேட்கு. ஒரு ஆவி நடக்கு, அதை விலைக்கு தரேன். 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிக்கிறேன். எங்கே இருக்குது? சரி, உங்கள் கற்பனைக்கு நான் பலியாக விரும்பலை. போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமி எனக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலும் அமையணும்னு கேட்டு வந்தவங்க. யாருப்பா? ஏமா அவனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? வீட்டுக்காரங்க கால் வந்துட்டு வாங்க. பெரம்பலூரா உங்களுக்கு? அருணகிரிநாத சுவாமி பாடும்போது சொல்லாரு, நோயுற்று தளராமல் நொந்தே மனம் வாடாமல். 12 ஆண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய வழியில் உள்ள முன்னோர்கள் சில பாவதோஷங்களை செய்திருந்தார்கள். அதில் தெய்வ குற்றங்களும் குடும்பத்துக்குள் குலதெய்வத்தினுடைய மனக்குறைகளும் தோன்றி இப்போது 1.25 ஆண்டுகளாக, இது யாரப்பா? கால் விழுந்துட்டு வா, விழுந்துட்டுவாமா. உடலால் மிக வருத்தம் மிகுந்த நோயும் மனவேதனையும் பெற்று தொழிலால் நஷ்டமும் கண்ணீரும் கவலையும் கொண்டு இப்பொழுது வேதனையுற்று என் முன் உட்கார்ந்திருக்கிய. அதனால் உயிர்கண்டம் வராமல் காப்பாற்றப்படும் என்று மேலிருந்து உத்தரவு. மனநிலைகளும் உடல்நிலைகளும் சீர்திருத்தி வெற்றியாக்கித்தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? நான் சொல்றதை கொஞ்சம் நல்ல கவனிக்கணும். 1 வருட காலம் காத்திருந்தால், உடனே பாட்டை நினைக்க கூட, 1 வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பாடு. 1 வருஷம் காத்திருந்தால் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். அந்த பையனுக்கு பெயர் நம்ம ஐயன் கருப்பசாமி என்றே பெயர் வைக்கலாம். இந்த 1 வருட காலம் எதற்காக? இவருடைய உடல்நிலைகள் சீரடைந்து மனநிலைகள் தெளிவடைந்து பூரண ஆரோக்கியமாக வந்த பிறகு அந்த கற்பத்திலே ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையும் தெய்வீகத்தோடும் முக லட்சணத்தோடும் ஐஸ்வர்யமான எண்ணத்தோடும் அந்த பிள்ளை பிறக்கும். அதுவரை கால அவகாசம் தேவை. அதற்கு முன் ஒரு குழந்தை பிறந்தால் 4 பெரியோர்களில் ஒருவருக்கு நரம்பில் பிணி ஏற்படும். 4 பெரியோர் யாருன்னா? உங்கள் அப்பன் ஆத்தா, உங்கள் அப்பன் ஆத்தா 4. அப்படி ஒரு பிணி கண்ட வராது இருக்க ஓராண்டு காலம் காத்திருக்க வேண்டும். பொறுமையாக இருந்து வெற்றியை பெறலாம். ஆண்மகனை பெற்றுக்கொள்வீர். வெற்றி உண்டு மகளே. செல்வ சிறப்போடு இருப்பார். இந்த மாதமே வெளிநாட்டுக்கு செல்ல நீ புறப்படலாம். சரியாயிடும். சந்தோஷமா இருக்கு. இந்தா வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள். என்ன பிள்ளைம்மா? எங்க இருக்கு பேரப்பிள்ளை? என்னமா அவனுக்கு? கால் வந்துட்டுவாங்க. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானும் போலே. நான் நிலவு போல தேய்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாலே. தெளிவாக ஒரு வரம் கேட்டுக்கொள்ளலாம். என்ன வேணும்ப்பா? உன் பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் உடலில் குறைகள் இருக்கும், ஆயுளுக்கு கண்டம் இருக்காது.
நோயற்ற வாழ்வை தாரேன், ஓராண்டுகளுக்குள்ள உன் கடனை தீர்த்து உன் தொழிலை வளப்படுத்தி தாரேன். காலில் விட்டு வரலாம். உன் உள்ள கதவு இன்னும் திறக்க வேண்டியிருக்கு, சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். புரியுதுல்ல? வாப்பா இந்தா. இப்போ வீட்டில் போய் அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவான், சாமி எனக்கு இன்னும் ஓப்பனாக சொல்லலை. எப்படி சொல்லுவேன்? சாமி எனக்கு இன்னும் ஓப்பனாக தெளிவாக எனக்கு சொல்லலை, என்ன காரணம்னு தெரியலை அப்படின்னு உன் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லுவேன். அடுத்து நீ வருகிற பொழுது எல்லாமே நான் தெளிவாக சொல்லுவேன். பக்கத்தில் வா. அடுத்து வரும்பொழுது நீ யாருமா இவருக்கு? நீ ஊரில் இருந்துக்கா? இவன் வருவா, நான் எல்லாம் வெளிச்சமா சொல்லிடுவேன். இந்தாப்பா இந்தாடா, நல்லா கர்மசாமிக்கு வெற்றி அடைங்க. இந்தா பணம், கை நிறைய காசு, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு இந்தா மகளே, இந்தா. எனக்கு தொழில் அமையணும், வாழ்க்கை அமையணும். வாடா. யாரெல்லாம் வந்திய? அது யாரு? உன் பேர் என்ன பேரு? அனிதா. நீ கொஞ்சம் வாய மூடுதியா? அம்மாவா சும்மாவா? யாருக்கு அம்மா? இவளுக்கு அம்மாவா? கண்ணமுடா தம்பி. அது என்ன ஒன் சைடில் சில சமயத்தில் வலி, ஒன் சைடில் வலி, கால் வந்துட்டு வா. ஐயா இதுக்கு வலி இல்லை, உட்காரலாம். குழந்தை இல்லை என்பதற்காக மருத்துவத்தை பற்றி தேட வேண்டாம் இப்பொழுதைக்கு. அதுக்காக பண விரயமாகுமோ என்ற மனக்கவலை உன் உள்ளத்தில் உண்டு, அது தேவையில்லை. நான் குலதெய்வத்திட்டையும் போய் வேண்டிட்டு வந்திருக்கிறேன், இயற்கையாக கடவுளால் எனக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு வாக்கு சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த கருப்பசாமியை தேடி வந்திருக்கோம். அதனால் சாமியுடைய அருளால் கிடைக்கணும். நான் நம்மள சம்பாத்தியம் பண்ணி எனக்குன்னு என் டேஸ்ட்டில் ஒரு வீடு வாசலாம் கட்டி நான் என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் வாழறதுக்கு அந்த கருப்பசாமி எங்களுக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். அந்தரங்கம் யாவும் இந்த அந்தரங்கன் அறிவான், அவன்தான் வைகுந்தமே. உன் உடம்புல ரத்தம் சம்பந்தமான குறை இருக்கு என்று சொல்லி பிளட் டெஸ்ட்ல இருக்கு. உயிரணுக்களை பற்றி கவலை இல்லை, அவைகள் தெளிவாகவே இருக்கிறது. ஆனாலும் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் அப்பப்போ அறிகுறிகளை காட்டி கழிந்து போய்கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? கர்ப்பப்பையில குறையா, கிரகத்தால குறையா, அல்லது இவங்க சைடில் ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்களா, அல்லது ஜென்ம பாவமா, என்னன்னு தெரியலையேன்னு அப்படி ஒரு ரெண்டு ஒரு குழம்பி பேசிக்கிட்டே இருக்கிய. அதை பேசும் பொழுதெல்லாம் ஒன்று அறியாமலே கண்ணீரும் நெஞ்சு படபடப்பும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் உன் உள்ளத்தில் நமக்கு சரியான பொண்ணைத்தான் கட்டியிருக்கமா அல்லது இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி சில சமயத்தில் பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஓடுதுடா. ஆனால் கடவுள் உனக்கு போட்ட முடிச்சு உண்மையான முடிச்சு. இந்த வாழ்க்கையில் இவா உனக்கு உத்தமமாக வாழ்வான். இவா வயிற்றுல 2 பிள்ளை பிறக்குண்டா, ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை, அவளுக்கு பேர் காமாட்சி அம்பாள். இன்னொரு பிள்ளை ஆம்பளை பையன், என் பேருடா கருப்பண்ணன். உன் மகன் IPS ஆகுவான்டா. கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு பிள்ளைக்கு தந்தை ஒருவன், எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா? இறைவனை நம்பி தானே வந்த, அதுக்கு வரம் கிடைச்சாச்சு. இந்தா வெற்றி ஆகும். இப்போ நீ பார்க்குற வேலையில் உனக்கு கொஞ்சம் திருப்தி குறைவு இருக்கு. அதுக்காக இதை விட்டுட்டு போயிட்டேன்னா உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. ஓராண்டு காலம் இந்த பணியை செய், சம்பளமும் கிடைக்கும், அடுத்த ப்ராஜெக்டில் உனக்கு உயர்வான நிலை கிடைக்கும். வெற்றியாகி தரேன். ஆனந்தமடைங்கள் மக்களே. பௌர்ணமிக்கு வந்து சேருங்கள். வாழ்க. கர்மசாமிக்கு தாயாரை தந்தை மறந்தாலும் இந்தா வெற்றி அடைவாய். உன் பிள்ளை குட்டியெல்லாம் சகல சௌபாக்கியமாக இருக்கும் மக்களே. சென்று வருங்க. அப்படியா? அங்கே முருகன் இருக்காரா? வாங்க. இது யாரம்மா?
உள்ளே வந்து கும்பிட்டே அதுக்கு விளக்கம்? அறந்தாங்கிங்கிற ஊர்னாலேயே இல்லாட்டி இவங்க தெரிஞ்சவங்களா? அதான் மனசில் தெரியுது, அதான் பார்த்தேன். என்னப்பா வேணும்? என்ன குறை? யாருக்கு வாரிசு இல்லை? என் பையனுடைய வாரிசு. கண்ணை முடுப்பா. அதான் பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் உடல் பற்றிய குறையும் இருக்குன்னு கேட்டேன். நல்ல கண்ணை முடலையே. தைரியமாக இருந்துச்சு கால் பார்ப்போம், விவரத்தை சொல்லுவோம். நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகும்? நீ அங்க நில்லுமா, அங்க நில்லு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ள முன்னோர்கள் ஆத்மாவை போன்ற ஒரு பெண் தேவதை உங்கள் குடும்பத்தில் இருக்கு. அந்த தேவதையினுடைய அறிகுறி பலகாலம் கிடைக்குமோ என்று சுமார் 3 ஆண்டு காலங்கள் அதுகிட்ட மன்றாடி பார்த்தோம். அதுகிட்ட இருந்து எந்த உத்தரவும் கிடைக்கல. இதுபோக எல்லையில் இருக்கக்கூடிய பெருந்தெய்வமாகிய அம்மன் தெய்வத்திட்ட போய் திருவுளச்சீட்டும் உத்தரவும் கேட்கலாம் என்று முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியிலும் பதில் கிடைக்கவில்லை. முருகா என்று சொல்லி உருகாத காலமெல்லாம் உருகி இந்த கண்ணீர் பெருகிய பின்பு ஒரு வாரிசு ஆம்பளை பையன் வேலெடுத்து விளையாட கிடைப்பானா என்று உன் நெஞ்சம் புண்பட்டதுண்டு. ஒரு முறை தோன்றி மறைந்து ஏமாற்றம் அடைந்ததும் உண்டு. ஆனால் இப்போ நான் அந்த வேலவனை கேட்டேன். வரக்கூடிய ஆவணிக்கு பிறகு ஒரு ஆண்மகன் பிறப்பான். அவன் உன் வம்சத்தை தழைக்க வைப்பான். இதுவரை அது தோன்றாததுக்கு காரணம் பெண்ணின் வழியில் பிரச்சனையா அல்லது என் வழியில் முன்ஜென்ம பாவமா என்ற ஒரு குழப்பம் உள்ளத்தில். அது முன்ஜென்ம பாவத்தின்படிதான். அந்த பாவம் வருகின்ற ஆடி 30 கழிகிறது. ஆவணியில் தழைக்கும், வெற்றியும் கிடைக்கும். வரட்டும், பேச வைக்கிற வெற்றி உண்டு. இந்தாங்க, சக்தியும் முக்தியும் உண்டு. கர்பசாமிக்கு அறந்தாங்கி தன்னுடைய சொத்து. நான் உன்னை கூப்பிடவே இல்லை, கூப்பிடலம்மா. நீங்கள் அறந்தாங்கியா? நீங்கள் சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? பிள்ளைகள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? அறந்தாங்கி உத்தரவு, அவ்வளோதான். என்னையா கேள்வி? கால் நின்றுவாங்க. மாசற்ற கேண்மை மலர் முடியான் பேசற்கரிய பெரும் நிலையான். தம்பி நல்லா இருக்காரு. மழையை நிப்பாட்ட, போய் வெளியே போ. என் முன்னால் நீ உட்கார்ந்துருக்க. நீ கேட்டு வந்த கேள்வி வேற, நான் சொல்லி வந்த விளக்கம் வேற. உனக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. உன் பையனுக்கு இந்த மாத கடைசியில் வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தில் வெற்றியாக்கி தரேன். ஐப்பசியில் கல்யாணத்தை குழந்தைக்கு கூட்டித்தாரேன். இந்தா செல்வாக்காக இருக்கலாம். கர்பசாமிக்கு பெங்களூர். எனக்கு ஏற்பட்ட தொழில் வருமானத்தில் ஒரு மனக்குறையும், நான் கல்யாணம் முடித்து இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியற்ற வேதனையும் இருக்கிறது. இதை சீர்திருத்தி தரணும் கர்பசாமின்னு கேட்டு வந்தவங்களுக்கு. என்ன தொழில் நடத்துகிறப்பா? சரி, பொண்டாட்டி எங்கே இருக்கா? என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வரலாம். முன்னாலவாமா, கல்யாணம் முடிச்சிட்டியா? அத்தான் எங்கே இருக்காக? யார் மாவட்டத்தில்? உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? இன்னொருத்தர கால் வந்துட்டு வாடா. வரலாம். வாசம் மிகுந்த ஒரு மலர் செடி, மலர் மரம், பூ மரம். அது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில், இடையிலே ஒரு விநாயகர். இது உன் எல்லைக்குள்ளே இருக்கிற தெய்வங்கள். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் கடன்களும் பட்டு வேதனை இருக்கிறார்.
இந்த நிலைகளுக்கு வேற எதுவும் மந்திர தந்திரத்தால் எதுவும் செஞ்சு வச்சிருப்பாங்களா, போட்டி பொறாமை நடந்திருக்குமான்னு கேட்டேன். அப்படி ஒன்றும் நடக்கலை. இது கிரகத்தால் உள்ள நிலை. இந்த நிலைகள் மாறக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. உன் கடனை தீர்க்க லட்சுமி கடாட்சம் தந்தா போதுங்களா, காலில் சொல்லலாம். வரலாம்ப்பா, வா. இன்னும் 2 வண்டி எடுத்து ஓட்டி நிறைந்த செல்வத்தை தரேன், வெற்றியாக்கி தரேன், ஒரு பரிசு கிடைக்கும், வாங்கிக்க. மகனை பற்றி கேட்க வந்தவங்க, பையனை பற்றி கேட்க வந்தவங்க வாங்க. 3 பேர் இருக்காங்க, இருங்க. பையனுக்கு என்ன செய்யணும்? ஒன்று. இன்னொன்று வழியை விட்டு இல்லைங்க. உன் பையனுக்கு என்ன செய்யணும்? சரி. இன்னொன்று உன் பையனுக்கு என்ன செய்யணும்? இது யார்? உன் பையனா? என்ன செய்யணும் உனக்கு? உன் மகனுக்கு என்னப்பா செய்யணும்? ஜாப். கொஞ்சம் கண்ண முடுங்க. என் மகன் ஒழுக்கத்தை முதல்ல தாரேன், வாமா உள்ள. நீங்கள் எல்லாம் அங்கே நில்லுங்க, அடுத்து உங்களை அழைக்கிறேன். எங்கேயும் போயிட வேண்டாம், நில்லுங்கள், கால் வந்துட்டு வரலாம். அடுத்து நுரையீரல் சம்பந்தமாக சந்தேகப்பட்டு வந்தது யார்? பிரீத்திங், சளி சம்பந்தமான பிரச்சனை யாருப்பா? ஒரு ஆள் இருக்காங்களே. என்னப்பா டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? ஓகே, நில்லு, வாரேன். இன்னொருத்தன் காலில் வந்துட்டு வா. கருமாரி முகம் பாரு, கற்பூர ஒளியினிலே உருவாகும் நிலை பாரு, உமையவளின் திருவினிலே. அம்மா, திரிசூலம் ஏந்திய சிவபெருமான் காட்சி தருகிறாரே, உன்னுடைய இலையில் சிவன் கோயில் உண்டுமா? உண்டு. அதிலிருந்து 6 கிலோமீட்டருக்குள்ள சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதத்தை கொண்ட கோவி அணிந்த எம்பெருமான் நாராயணன் காட்சி அளிக்கிறானே, பெருமாள் உண்டுமா? கால் என்று வரலாம். வேர்க்காட்டு வாசலினே வேதனைகள் தெளிவதில்லை, வேப்பிலையின் சுகத்தினிலே. வாமா, உன் பையனை பார்த்தேன். 3 விதமான தவறுகளை செய்கின்ற குணமுடையவனாக இருக்கின்றான். சூது, மது, நண்பர்களோடு சேர்ந்த மாது. சூது, மது, மாது, இந்த 3 விதமான குணங்களையும் கொண்டு இரவில் எந்த நேரம் வீட்டில் வர வேண்டும் என்ற நேரம் தெரியாமல் போதையில் தடுமாறி வேதனையுற்று சட்டத்தின் பிடியில் அகப்படும் நிலைகளிலே மாட்டி சிக்கி தவிக்கிறான் உன் மகன். கால் ஒன்று. உன் மகனை திருத்தி தெளிவடைய வைத்து வர வச்சா போதும்லா. கொஞ்சம் நகைகளை இழந்தான், பணங்களை இழந்தான், ஒரு வாகனத்தை விட்ட இடம் தெரியாமல் மறந்து வேதனையுற்றான். உண்மையா? இன்னொருவன் செய்த குற்றத்துக்கு இவன் விசாரணைக்கு சென்று வந்தான், சென்றுட்டான். ஆமா, கால் ஒன்று வரலாம். உன் பையனை திருத்தி தாரேன். நாளை காலையில் 7 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, வெற்றி ஆகுவோம். இந்தா நல்லா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? பணம், நகை, வாகனம் 3ஐயும் இழந்தான். அவன் ஒரு முட்டாள். திருத்துகிறேன், பொறுமையாக இரு. காலையில் 7 மணிக்கு. என் பையனுக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா. ரோஜா மலரே ராஜகுமார அனுபவம் இதுதானா? உன்னுடைய ஆன்மாவை நான் அறிந்து பார்த்தேன். 6 ஆண்டுகளுக்கு முன்னே உன்னுடைய உடல்ல முக்தி கிடைச்சிருமோ, முடிவு கிடைச்சிருமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தை ஆட்டுச்சு. ஆனா இப்பொழுதைக்கு உன்னைய விதியில் பிறண்டு இறைவனால் நீ காப்பாற்றப்பட்டு உயிர் பிழைத்ததே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் போல உட்கார்ந்துருக்கிற.
இந்த நிலைகளில் உன் பிள்ளைக்கு நிரந்தரமான ஒரு உழைப்பை தந்து அவனை வாழ வச்சாச்சுன்னா உன் கவலை தீர்ந்துடும், உன் கடன் தீரணும். அதனுடைய கவலை உன் உள்ளத்தில் இருக்கு. கால் வந்துட்டு வா. என்னடா போத்தி இல்லை இருக்கே. இந்தாடா கடன் தீரும். உன் மகனுக்கு இந்த ஆண்டில் திருமணம் நடக்கும். அவன் ஒரு பிள்ளையை விரும்பி இழுத்துட்டு வந்துட்டான்னா நீ அவன்கிட்ட சண்டை போடக்கூடாது. அவன் சந்தோஷமாக அவளை வச்சுக்கிடுவான், அவளும் அவனை சந்தோஷமாக வச்சுக்கிடுவான். நீ வருத்தப்படுவியா? அவன் நல்லா இருந்தால் போதும்டா, நீ மகிழ்ச்சி அடைந்தாய். ஆனந்தம் பெருமகனே, சென்று வா. என் பிள்ளைக்கு ஒரு நிறையான வேலை பணி வேண்டும் என்று கேட்டவர்கள். என்ன படித்திருக்கிறார்? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறாரா? வெளிநாட்டுக்கு தான் அனுப்ப முடியும், இந்தியாவில் வேலை இல்லை. என்ன செய்யலாம்? கால் வந்துட்டு வா. சொல்லி 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 அவனுக்கு சொல்லி சொல்லி நீங்கள்லாம் சோர்ந்து போயிட்டேன். அவனா தேடுவதும் இல்லை, நீங்கள் சொல்லி அவன் முயற்சி எடுப்பதும் இல்லை. அப்செட்டான மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். சாப்பிட சொன்னா, தூங்க சொன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே மதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே அவனுடைய கேரக்டரில் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. உண்மையா இல்லையா? ஒருவேளை மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாமோ என்ற ஒரு ஐயப்பாடு வரக்கூடிய நிலையில் அவனுடைய நடவடிக்கை இருக்கும். ஆனால் உண்மையிலே அப்படி நடக்கவில்லை. அவனுடைய நேரங்களும் கிரகங்களும் உங்களுக்கு அப்படி காட்சி அளிக்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் அவனுக்கு நிலையான வேலை கிடைக்கும், புனிதமாக இருப்பான். இந்தியாவில் கிடைக்கணும்னு சொன்னால் 9 மாதம் ஆகும். அதுக்கு முன்னால் வேலை விரட்டினால் ஆகாயத்திலே பறந்து அயல் நாட்டில் வாழ்வான். கால் வந்துட்டுவான், அசத்துவான். அவன் ஒழுக்கம் மிகுந்தவன், அதை நீ புரிஞ்சுக்கணும். அவன் ஒழுக்கம் மிகுந்தவன், புரியுதா? எந்த தவறும் செய்யாத நீதியோடு ஒழுக்கம் மிகுந்த மகன். வேற யாருக்காவது அப்படி சொல்லுவனா? ரொம்ப ஒழுக்கமான பையன். ஆமா, வா பக்கத்தில். அந்த ஒழுக்கமான மகனுக்கு உயர்வான வேலையை தார, நிம்மதியை அளந்து இல்லை அளவில்லாது தார. இந்த அப்பா ஜெயித்து என்னை சந்தோஷத்தோடு நீ பார்ப்ப. மகிழ்ச்சியாக இருங்கள் செல்ல மக்களே, ஆனந்தமாக இருங்கள். இந்தா மகளே, புண்ணியமாக இருப்பாய். கர்மசாமிக்கு என் மகனுக்கு வேலை வேணும்னு கேட்டு வந்தவங்க. வாடா தம்பி, கல்யாணம் முடிச்சிட்டேனே. அப்படியா? ஓம் பீகார் மாநிலத்துக்கு நான் போகிறேன். ஏன் போகிறேன்? வாமா, உன் பேர் பெருமா? வீணா. பீகார் மாநிலத்துக்கு போகிறேன் நான். போறியா? இப்படியே பீகாருக்கு உங்களுக்கு என்னடா தொடர்பு? ஒரு பெரிய துறவி வருகிறார், சீரடி சாய்பாபா அவர்கள். அவரை நீங்கள் வணங்குவீங்களா? கும்பிடுவீங்களா? அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அதனால தான் அவர் இருக்கிற சன்னிதானத்துக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆவலும் ஒரு எண்ணமும் உங்களுக்கு தோன்றும். அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். 6 மாத காலம் அவகாசத்தில் உனக்கு உயர்ந்த சம்பளம் கிடைக்கக்கூடிய பணி கிடைக்கும். இப்போ ஏற்கனவே நீ ஒரு கம்பெனிக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிற, அது உனக்கு வெற்றியாக நான் நடத்தி தந்துடுவேன். கால் வந்துட்டு வா. உனக்கு என்ன வேணும்? அப்படியா? அம்மா பேர் என்ன? சடை அட்டை. தொக்கு ஆமாடா. அவள் சம்மந்தமான ஆஸ்திகளும் அவள் சம்மந்தமான ஆசைகளும் உங்கள் 2 பேருக்கும் உண்டு. அதனால் அவளுக்கு 79 வயது வரை ஆரோக்கியம் குறையாமல் ஆயுள் பாக்கியத்தோடு வாழ வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னால் உங்கள் பிள்ளை குட்டிகள்லாம் பெருமையாக இருந்து அனுக்கிரகத்தை பெற்று புதிய வீடு பெற்று புண்ணியமாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் தாங்க. கால் வந்துட்டு வரலாம். நடமாடும் மேகம். இந்தா மகனே, நீ நினைக்கிற வேலையும் கிடைச்சாச்சு. பெரியவங்களுக்கு ஆயுள்ள கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். கொஞ்சம் கடன் படாமல் காப்பாற்றி வெற்றி ஆகி தரேன். வேறு என்ன வேணும்? இன்னும் கையில் பணம் கொடுத்துட்டேன், ஏன் கவலைப்படுறேன்? என்ன
உன் பிள்ளை நல்லா கேட்டு நீங்கள் எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க, என்னைக்கும் ஆனந்தமாக இருப்பீர்கள். வா செல்லமகளே, இந்தா வெற்றி உண்டு. உன் உள்ளத்துக்குள்ளே நான் இருக்கேன், உயர்ந்து கொண்டே இருப்பாய். ஆமாம், வாழ்வாங்க வாழ்வீர்கள். வாங்க. அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை சார். எனக்கும் உடம்பு சரியில்லை, உனக்கு தான் தெரியல. உனக்கு சரியாயிரும். பாட்டியை கொஞ்சம் பார்த்து சொல்லுதேன். கர்பசாமிக்கு பெங்களூரிலிருந்து என்னுடைய